ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் டீனா டாக்கீஸ். இதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட நான் இப்போ தான் என்னோடய சேனலை ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் போய் பார்த்தீங்கன்னா அதில் கோல்டு வீடியோஸ் போட்டிருந்துருப்பேன். மறக்காமல் அதை பாருங்கள். ஏன்னா நான் கொஞ்சம் வருஷமாக ஒரு 2லேருந்து 3 வருஷமாக நான் சிறுக சேர்த்து கோல்டு வாங்கியிருக்கேன். அதை ஒன்று ஒன்றா நான் உங்ககிட்ட எப்படிலாம் சேர்த்து எப்படிலாம் வாங்கினேன்னு ஷேர் பண்ணுறேன்னு ஆசைப்பட்டு நான் ஒரு 2 வீடியோஸ் போட்டிருப்பேன். இன்னும் நான் நிறையா வீடியோஸ் போடுவேன். பட் இந்த வீடியோவில் நீங்கள் கோல்டு பற்றி இல்லை, இந்த வீடியோவில் எங்கிட்ட இருக்கிற மொத்த ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பேக் காட்ட போகிறேன்னா, இது ஒரு சின்ன க்யூட்டான ஹேண்ட் ஹெல்ட் பேக். இதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஸ்லிங் இருந்தது, இப்போ என் கையில் கிடைக்கல. ஏன்னா நான் அதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் இது இப்படியே ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இதில் நீங்கள் உங்களோட ஃபுல் சைஸ் தெரியும் உங்களுக்கு. இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த பேக் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். மீஷோவில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அரவுண்டு நான் எல்லாத்தையோட அப்ராக்சிமேட் ரேட் சொல்கிறேன். இது அரவுண்ட் 250 அந்த ரேஞ்சில் தான். பிகாஸ் நான் ஆன்லைன் ஷாப்பிங் நிறையா பண்ணுவேன், பேக் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ். பட் ரொம்ப பட்ஜெட்டில் பண்ணுவேன். ஏன்னா நான் நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், டெய்லி ஒன்று போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுவும் சீக்கிரமாக பீயாது, ஏன்னா நிறையா யூஸ் பண்ணுறதுனால, நிறையா வச்சுட்டு கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நிறையா இருக்க மாதிரியும் நமக்கு இருக்கும், உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து மெயினாக இந்த லேஸ்க்காக தான் வாங்கினேன். அந்த லேஸ் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ஹேண்ட் ஹெல்ட் பேக்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லேஸோடு இது வந்தது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும். நீங்கள் சின்னதாக டக்குன்னு எங்கன்னா போகும்போது ஒரு மொபைல், உங்கள் கார்ட்ஸ், இல்லைன்னா ஒரு மொபைல், உங்கள் கேஷ், அப்புறம் சின்னதாக எதனா நீங்கள் வச்சுக்கணுன்னா உள்ளே வச்சுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேக். இதோட லிங்க் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் நான் முடிஞ்சால் சைடில் ஆட் பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட். அப்படி இல்லைனா முடிஞ்சால் மீஷோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணலாம். ஒரு ஸ்லிங் பேக், லென்த் இவ்வளோ பெருசு வரும், கரெக்டாக உங்கள் ஹிப் வரைக்கும் வரும். இது நான் ஆன்லைனில் வாங்கலை. இது ஜஸ்ட்டு நான் சரவணா ஸ்டோர்ஸ், ரேடியல் ரோட் பல்லாவரமில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இதோட விலை வந்து ஒரு 217 ருபீஸ் கரெக்டாக. ஏன்னா இது ரீசெண்டாக தான் வாங்கினேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு இப்போது ஹேண்ட் ஹெல்ட் பேக் முன்னாடி காட்டியிருந்தேன்ல, அது எப்போவுமே கையில் வச்சுட்ருக்க மாதிரி இருக்குது. எங்கேயாவது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா, இல்லை எங்கேயாவது போய் ஜஸ்ட்டு போஸ்ட் கொடுக்குற மாதிரி இடம் இருந்தால் அது நல்லாயிருக்கும். ஒரு ஷாப்பிங் போகிறீங்கன்னா அது கையில் வச்சுட்டு, பையில் பேக்ஸ் வச்சுக்கிட்டு, ஏன் ஒரு மளிகை கடை ஷாப்பிங் போனால் கூட உங்களால் அது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நம்மளால நான் ஒரு ஸ்லிங் பேக்னால தான் வாங்கணும். ஏன்னா நான் ரொம்ப ஹேண்ட் ஹெல்ட் பேக்ஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த ஸ்லிங் பேக் வாங்கியிருப்பேன். இது ஜஸ்ட் 217 ருபீஸ் தான். பட் இதோட யூஸ் கேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ள 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஜிப்பு சென்டரில் உங்களுக்கு இருக்கும், வெளியில் ஒரு ஜிப் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி புதுசு, ரொம்ப யூஸே பண்ணல. அடுத்து இன்னொரு ஹேண்ட் ஹெல்ட் பேக் தான். என்கிட்ட நிறையா ஹேண்ட் ஹெல்ட் பேக்ஸ் தான் இருக்கும். இது கலருக்காக நான் வாங்கினேன். இது எனக்கு எப்படின்னு தெரியல. இதுவும் ரொம்ப 150லேருந்து 250க்குள்ளே தான் இருக்கும். இதோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். அதோட மீஷோவில் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா ஒரு 15லேருந்து 20 ருபீஸ் குறையும். ஆல்ரெடி வாங்கினதுக்கு ஒரு காயின்ஸ்லாம் அதெல்லாம் அப்ளை பண்ணி கம்மியாக தான் வாங்கியிருப்பேன். ஜஸ்ட் இது ஒரு வைப்ரண்ட்டாக இருக்குதுன்றதுக்காக வாங்கினேன். இன்னும் நான் இது பெருசாக யூஸே பண்ணல. அண்ட் 170 ருபீஸோ 250 ருபீஸோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த லாஸ்ட்டாக காட்டின 2 பேக்குமே நான் பெருசாக யூஸ் பண்ணணும். சர்ச் இல்லைன்னா எங்கன்னா வெளில போகும்போது யூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து தேர்ட் பேக். கிளியராக உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. இதுதான் தேர்ட் பேக். நெக்ஸ்ட்டு இந்த பேக் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன். இந்த பேக் உங்களுக்கு அந்த டிஆர் பேக்கோட ஷேப் மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இதுவும் அரவுண்டு 300க்குள்ளே இருக்கும். நான் லிங்க்கு மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஆர்டர் வைஸ் இப்போ நான் காட்டுற ஆர்டர் வைஸில் ஒரு ஜஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன், இது ப்ரௌன் பேக், அது ரெட் பேக் அப்படின்னு போட்டு அதோட லிங்க் போடுறேன். நீங்கள் அது இப்போ அவைலபிளாக இருந்தால் பாருங்கள். பட் இதை நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன். என்னவோ தெரில, இதை நான் வாங்கியே 2 இயர்ஸ் இருக்கும்.
2 இயர்ஸுமே நல்லா யூஸ் பண்ணிட்டேன். இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே உங்களுக்கு ஒரு ஜிப் இருக்கும். நான் யூஸ் பண்ணதுனால நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. உள்ளே இங்கே ஒரு ஜிப் இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தது. இதில் நிறையா கலர்ஸும் இப்போ வந்துருச்சு. ஆனால் நான் இதை நல்லா அடித்து யூஸ் பண்ணிட்டேன். 2 இயர்ஸாக நல்லா உழைக்குது. நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும், ஃபங்க்ஷனுக்காக வாங்கின கிளட்ச். இது வாங்கி 3 இயர்ஸ் ஆகுது. ஆனால் ஒரு 7-8 ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் தீபாவில் வாங்கினேன், டி நகர் தீபாவில். அது ஒரே ஒரு முறை தான் போனேன். அப்போது 2 பேக் வாங்கினேன். ஒன்று வந்து இந்த மாதிரி கிளட்ச்சு, இன்னொன்றும் இதே மாதிரி ஹேண்ட்ஹெல்டு பேக் தான். அதை காட்டுறேன். இதுவும் ஓரளவுக்கு 3 இயர்ஸாக வருது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இதோட ப்ரைஸ் வந்து இப்போது இந்த மாதிரி பேக்ஸ்லாம் 450-500லேயே ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்க முடியுது. பட் நான் அப்போ வந்து 850 or 860 அரௌண்ட் தீபாவில் வாங்கினேன், டி நகர் தீபாவில். மேலே ஒரு ஸ்டோன் இருக்கும், கிளிட்டரி எஃபெக்ட் இருக்கும். ஒரு ஸ்லிங் இருந்தது. எதுலேயுமே நான் ஸ்லிங் பெருசாக யூஸ் பண்ணாமல் ஹேண்ட்ஹெல்டாகவே யூஸ் பண்ணிட்டேன். பெரிய மொபைல் வைக்க முடியாது. மொபைல் ஓரளவுக்கு நார்மல் சைஸாக இருந்தால் ட்ரை பண்ணி அக்காமடேட் பண்ணலாம். ஸோ இது நெக்ஸ்ட்டு ஒரு ஃபன்னியான பேக். இதை நான் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கு தெரியவே இல்லை. இது அமேசானில் வாங்கினேன். அமேசான் பே, அந்த அமேசான் பேயில் வந்து சில டைம் ஒரு பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. அதில் இது ஒரு இதுவும் ஒரு 250லேருந்து 400 தான். நான் லிங்க் தேடி போடுறேன், பேர்ல் பேக்னு போட்டு போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இது அமேசானில் வாங்கி இது ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப ஃபங்க்ஷனலாக இல்லைங்க. சரி, இதை நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த பாயிண்ட்ஸில் வாங்கினேன்றதுனால என் மனசு தேத்திக்கிட்டேன். பட் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரியோ இல்லை ரொம்ப ஒரு யூனிக்கான ஃபீல் வரணும்னா நீங்கள் இதை இப்படி வச்சுட்டு போகலாம். ஆனால் உள்ளே வந்து நீங்கள் எதனா போட்டிங்கன்னா என்ன ஆகிடுதுன்னா அதோ இந்த மாதிரி சுருங்கிக்கும். பட் அழகாக இருந்தது. நான் ஒரு வாட்டி என்னோடய ஆனிவர்சரி லஞ்சுக்கு நாங்கள் போய் பிளான் பண்ணி போகும்போதும் நான் இதுதான் போட்டு போனேன். சாரீக்கே போட்டு போனேன், நல்லா இருந்தது. இந்த பேக் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக். இது வாங்கி 2 இயர்ஸ் ஆக போகுது. நான் இது எதுக்காக மெயினாக வாங்கினேன்னா, இது ஒரு சாரீக்காக வாங்கினேன். ஆக்சுவலாக இது ரொம்ப ட்ரெண்டியான பேக். என்கிட்ட இதே கலரில் லாவெண்டர் கலரில் ரொம்ப ரேர் கலர். அந்த ப்ளவுஸ்க்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தைக்கிறதுக்கு, ஆரி ஒர்க் தைக்கிறதுக்கு. ஒரு சில்க் சாரீ, அதுக்கு சும்மா பேர் பண்ணலாம். ஆனால் எனக்கு இந்த லாவெண்டர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு தெரில, அந்த பர்டிகுலர் டைம் எனக்கு எங்கே பார்த்தாலும் நான் லாவெண்டராக வாங்கிட்டு இருந்தேன் சாரீ மாதிரி. ஸோ அதோடவே இதுவும் வாங்கினேன். ஆனால் இதை நான் அடிக்கடி நடிச்சிட்டேங்க. ஒரு சர்ச்சுக்கு போகிறதா இருந்தாலும் நிறைய எடுத்துகிட்டு போயிட்டேன் 2 வருஷமாக. ஸோ எல்லாமே கம்மி ரேட்டாக வாங்குறதுனால நிறைய எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு 4000 5000 கொடுத்து பேக் வாங்குறதுக்கு பதிலாக 250-400ல் நிறைய பேக் வாங்கியிருக்கேன். நிறைய எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பேக் நான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன். அதோடய ஸ்லிங் உள்ளே இருக்குது. நான் ஸ்லிங்கை மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஸ்டிஃபான ஹேண்ட் ஹெல்டு இருக்கிற பேக்ஸில் நான் ஸ்லிங் யூஸ் பண்ண மாட்டேன். இதை இப்படி பிடிச்சிட்டு போகிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது உள்ள ஸ்லிங் இருக்குது. ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான். இதில் நீங்கள் நிறையா வைக்க முடியாது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். நிறையா பேர் கேட்பாங்க ஃபேமிலியில் நிறைய பேர் அழகாக இருக்குது நீங்கள் இதெல்லாம் அந்த மாதிரி கேட்டு நிறைய பேர் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த பேக் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நல்லா அடித்து தேய்ச்சி 2 வருஷம் ஆகியும் பெருசாக எந்த டேமேஜும் ஆகலை. அதுதான் இந்த மாதிரி கம்மி ரேட்டில் நிறையா வாங்குறதுல நான் பார்த்துருக்கேன். சரி, கம்மி ரேட்டில் வாங்கி நீங்கள் பத்திரமா யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து வச்சிட்டிங்கன்னா அது எதுவுமே ஆக போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம அக்கேஷ்னலாக தான் எங்கேயாவது யூஸ் பண்ண போகிறோம். டெய்லி ஆஃபீஸ்க்கோ வேலைக்கு போகிற இடத்துக்குலாம் இந்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹேண்ட் ஹெல்டு பேக். நெக்ஸ்ட்டு இதுவும் நான் ஃபஸ்ட்டு வாங்கின கிளட்ச், பார்ட்டி கிளச்சும் தீபாவில் வாங்கினேன். இந்த பேக் அடி நடிச்சிருப்பாங்க. அந்த ஹேண்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக துருப்பிடிச்சிருச்சு. வாங்கி 3.5 வருஷம் ஆகுது. எங்கே போனாலும் எனக்கு அட்லீஸ்ட் சும்மாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடச்சிடும். நல்லா இருக்கேன் உங்கள் பேக்னு எடுத்து பார்ப்பாங்க. ரொம்ப மினிமலாக எந்த பிராண்ட் நேமுமே இருக்காது. எனக்கு ஆக்சுவலாக அப்படி பிளெயினாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
ரொம்ப இதுவாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். இதோட ஸ்லிங்கெல்லாம் நான் எங்கே இருக்குன்னே தெரில, நான் எப்பயோ தொலைச்சிட்டேன். ஆனால் எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிக்கும். இன்னுமே நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் பாக்ஸியாக இருக்கும். ரொம்ப 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 அழகாக இருக்கும். ட்ரெண்டியாகவும் நல்லாயிருக்கும். சாரீஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் எதுக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த பேக் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக். ரொம்ப தேஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொன்று கிடைக்குமான்னு தெரில. ஆனால் 3.5 years தான் இது இருக்குது. இந்த பேக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லி. இது 900. எனக்கு தீபாவில் வாங்கின எல்லாமே தான் ரொம்ப லோக்கல் ஷாப்ஸ்லேயும் தீபாவில் வாங்கினதும் வரும். இன்னும் லோக்கல் ஷாப்ஸில் வாங்குகிற பேக்ஸ் வரும். இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான பேக்ஸு என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லி. 900. என் பட்ஜெட் எப்போவுமே 150, 200லேருந்து 400 தான் மேக்ஸ் இருக்கும். நான் ஆன்லைனில் வாங்கினா ரொம்ப ரேர். இது என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன புதுசில் வாங்கி கொடுத்தது. ஸோ அதனால மட்டும் இது ஸ்பெஷல் இல்லை. இதோட பேக் மொத்தமாக இது ஒரு ஸ்பெஷலான பேக். அதுக்கப்புறம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக். இது வந்து எனக்கு இந்த வவுச்சர் மாதிரி, எனக்கு எதுலன்னு தெரில, எந்த யூபிஐலன்னு தெரில. அதில் வந்து வவுச்சரில் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்திங் ஆஃப்னு கிடச்சிச்சு. ஸோ இந்த பேக்கோட ரேட் ரொம்ப ப்ரைஸி, நிறையா இருந்தது. நான் அந்த வவுச்சர்லாம் அப்ளை பண்ணி டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் எனக்கு ஒரு 600 வந்து. இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியான பேக். ஆனால் என்னவோ எனக்கு இந்த பக்கிள் ரொம்ப பிடிச்சிருந்தது. பெல்ட் மாதிரி ரொம்ப யூனிக்காக இருந்தது. இதுக்கும் உங்களுக்கு உள்ள இப்படி வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஹேண்ட்ஹெல்டாக இருக்கும். எப்படி நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஸோ இதுக்கும் உள்ள ஸ்லிங் இருக்குது. அது சில டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் உள்ள. அண்ட் உள்ள ஒரு இன்னர் ஜிப் இருக்கும். எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான பேக். இது வாங்கி ஒரு 6 months இருக்கும். நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எதுவும் ஆகலை. அது வாட்டுக்கு அப்படியே இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பொட்லீஸ். இது 250 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். பட்டு சாரீ போடும்போது நம்ம ஃபங்க்ஷன் அப்போது கையில் ஃபோன் வச்சுட்ருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே ஃபோனை மட்டும் வச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 250 rupees. நெக்ஸ்ட்டு பொட்லி வந்து இதுவும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இது ஊட்டி நாங்கள் போயிருந்தப்போ அவங்க கையாலே செஞ்ச ஹேண்ட்மேடு இதில் நிறைய ஸ்வெட்டர் இருந்தது, பெரிய பேக்ஸ் இருந்தது. பட் இது எனக்கு இன்னொரு பொட்லி வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எனக்கு இந்த ஹேண்ட்மேட்னாலே ரொம்ப பிடிக்கும். சரி, அதில் இது நான் ஒரு மெமரபுளாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அவங்க 500 சம்திங் சொன்னாங்க. நாங்கள் 350 கொடுத்து வாங்கினோம். எனக்கு தெரியல, இது 350க்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் கேட்டோம், சரி ஒர்க் அவுட் ஆகலைன்னா 400 அது மாதிரி வாங்கலான்னு பார்த்தோம். கடைசியில் அவங்க 350க்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அங்கே ஊட்டியில் இது வாங்கினோம். ஓகே, அவ்வளோதான். மேக்ஸிமம் என்னோடய சின்ன ஹேண்ட்பேக்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது எங்கிட்ட ஒரு 3 டோட் பேக்கும் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் ஹேண்ட்பேக் இருக்குது. இது ஆனால் இதை நான் ரொம்ப அடிச்சிட்டேன். இதுவும் 3.5 years ஆகுது. நான் இது ரொம்ப எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவேன். இது உள்ள எல்லாமே சகலமும் அடங்கும். இப்போ பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அடங்கும், எவ்வளோ போட்டாலும் தாங்கும். இதை நான் இன்னும் வாஷ் கூட பண்ணணும். ஆக்சுவலாக எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இது வந்து வாழைநாரில் மகாபலிபுரமில் வாங்கினது. அதனால் இது எனக்கு தெரில வாஷ் பண்ணலாமா வேணாமான்ட்டு. நான் ஃபஸ்ட்டு இந்த கலர்லாம் கொஞ்ச நாள் வருமானே தெரியல. பட் வாழைநாருன்னொன்னே என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிக்கோ, ஒரு யூனிக்காக இருக்கும் அப்படின்னாங்க. அந்த கலர் கூட ரொம்ப அடின்னு அடிச்சிருக்கேங்க. நான் தான் சொல்கிறேனே, ஊருக்கு போகும்போது கண்ணவானுக்கு லக்கேஜாக போட்டு போவேன். இது அங்கேயும் எல்லோரும் ஊர்லேயும் கேட்டிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த பேக் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் த ஃபேவரட் பேக். இது 900 சம்திங் சொன்னாங்க. நாங்கள் லாஸ்ட்டு 750 அந்த மாதிரிக்கு வாங்கிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். இன்னும் எங்கேயாவது போனோன்னா டக்குன்னு இதை எடுத்து போட்டு இதுக்குள்ளே நீங்கள் நிறைய திங்ஸை டம்ப் பண்ணலாம். பார்க்க ஏதோ ரவுண்டாக இருக்குது, உள்ளே சின்னதாக இருக்குமா அப்படின்லாம் கூட நான் நினச்சேன். ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் அவ்வளோ திங்ஸை டம்ப் பண்ணிட்டு போனாலும் அந்த கிளாஸாக இருக்கும் லுக்கு.
நெக்ஸ்ட்டு ஒரு ராஜஸ்தானி மாடலில் இருக்கும், கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும். இந்த மாதிரி குர்தாஸ் கலர்ஃபுல்லாக போடும்போதுன்ட்டு வாங்கினேன். இது ஒரு 170 150 ருபீஸ் தான். அதே டைமில் எதனா அந்த மாதிரி ட்ரெண்டி சுடிதார் போடும்போது அந்த ஹேண்ட் ஹெல்டு குட்டி குட்டி பேக்கை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சி வாங்கினேன். எனக்கு இது பெருசாக பிடிக்கல 150 ருபீஸ்க்கு. ஆனால் நான் யூஸ் பண்ணாமலாம் இல்லை, ஏன்னா நிறையா பொருள் வச்சுட்டு போகும்போது சில டைம் இதையும் நான் எடுத்துகிட்டு போவேன். இதுவும் மீஷோவில் தான் நான் வாங்குவேன். இந்த பேக் ஒரு நல்ல பேக், அது அப்படியே ஃபுல்லாக லெதர் ஃபினிஷில் இருக்கும். இங்கே ஒரு ஜிப் இருக்கும் அண்ட் உள்ளே உங்களுக்கு உள்ளவே 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. அந்த சென்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது உள்ள உங்களுக்கு வந்து 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும் சென்டருக்குள்ளே. ஸோ இந்த பேக் வந்து எதுக்கு மேக்ஸிமம் வாங்கினேன்னா, ரொம்ப நிறையா திங்ஸும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அதே டைம் டோட் பேக் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஹேண்ட் ஹெல்டுலேயே அப்படி வச்சுக்கலாம். அந்த ஒரு ஐடியாவில் தான் இந்த பேக் நான் வாங்கினேன். எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் நான் ரேடியல் ரோட் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இது என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க என்னோடய பர்த்டேக்கு. இதோட ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், 2500. ஸோ அவங்களுக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் முன்னாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு எதுக்கோ வாங்க போகும்போது அந்த செக்ஷனில் இந்த பேக்கில் இந்த வேரியண்ட்டில் நிறைய கலர்ஸ் இருந்தது. ஆனால் 2வது வாட்டி அவங்க தேடி, அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2வது வாட்டி அவங்க போய் அந்த செக்ஷனில் போய் தேடி துருவி இதை வாங்கி எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு இந்த பேக் ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஆல்சோ இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கும் ஸ்லிங் இருக்குது. ஸ்லிங் உள்ளே எங்கேனா எல்லாம் வீட்டில் தான் எங்கேயாவது இருக்கும். இந்த ஸ்லிங்கை பெருசாக யூஸ் பண்ணாமல் நான் பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு டைம் இந்த பேக்கில் எல்லாத்தையும் நிறையா போட்டு எடுத்து போகும்போது என்னால் வெயிட் தாங்க முடியல. ஸ்லிங் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் மெயின்லாம் எனக்கு தோணிருக்கு. ஆனால் இதுக்கும் ஸ்லிங்கும் வரும். நீங்கள் சைடில் அட்டாச் பண்ணிங்கன்னா நல்ல கரெக்டான லென்த்தில் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் கிஃப்ட்டில் வந்தாலும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் எனக்கு. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு சின்ன டோட் பேக் தான். இது சும்மா மதர்-இன்-லா வீட்டுக்கோ இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கோ ஊருக்கோ போகும்போது நிறைய டம்ப் பண்ணி சும்மா நீங்கள் எப்படி ட்ரெஸ்லாம் பண்ண வேணாம், எடுத்துகிட்டு போகும்போது யூஸ் பண்ணணும்னு நினச்சி தான் பர்பஸில் தான் வாங்கினது. இது ரொம்ப கம்மி, 190 250 ருபீஸ் தான். இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஆனால் இதுவும் பர்பஸை சர்வ் பண்ணிடுச்சு. நிறைய இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. சும்மா எதுனா ஒரு வீட்டில் மற்ற வீட்டில் கல்யாணம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் கல்யாணம், ஏன்னா பெருசாக ஷாப்பிங் பண்ண போகிறோம், காஞ்சிபுரம் போகிறோம், நிறைய தண்ணி பாட்டில் எதை வேணால் நீங்கள் வச்சு உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். நல்லா இதுவும் எல்லாம் வெயிட் தாங்கும். ஜஸ்ட்டு இதோட இது மட்டும் எனக்கு பிய ஆரம்பிச்சிருச்சு. நான் போட்டு அடித்த அடியில் இது வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. ஆனால் ஒர்த் 250 190 to 250 எனக்கு சரியாக தெரில. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதோட பர்பஸ் இது சர்வ் பண்ணிடுச்சு. நான் ஸ்டில் இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது ஒரு ஸ்லிங் பேக். இது நான் 150 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஆனால் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நான் ஒரு வேலை பார்த்தேன் ஆக்சுவலாக. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லிங் தான் வரும். இது வந்து இந்த செயின் வந்து உள்ளே எங்கேயோ வரும். நான் என்ன பண்ணிட்டேன், அதை வந்து இப்படி எடுத்து இதிலோட இந்த ஸ்லிங்கில் வர இடத்துல 2 சைட்லேயும் மாட்டிக்கிட்டு நான் இப்படி மட்டும் தான் இதை யூஸ் பண்ணேன். எனக்கு என்னமோ இது ரொம்ப அழகாக. இதையும் நான் அடி நடிச்சிட்டேங்க. இது வாங்கி 3 வருஷம் ஆகுது 150 ருபீஸ்க்கு. இப்போ எதனா லைட் கலர், லைட் ஷேடு, பேஸ்டல் கலர் கட்டும்போது சாரியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா எதனா நல்ல அவுட்ஃபிட், வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கும் இது நல்லா மேட்ச் ஆகும். ரொம்ப அழகான பேக். ஃபைனலி என்னோடய ஆஃபீஸ் பேக். ரொம்ப காலமாக நான் ஆஃபீஸ்க்கு வந்து பேக் தான் எடுத்துகிட்டு போவேன். ஆஃபீஸ்லேயே கொடுப்பாங்கள்ல லேப்டாப் போட்டு, அதை எடுத்துகிட்டு போவேன். என்னவோ தெரில, இந்த டைம் வந்து எனக்கு அந்த சைடில் இருக்கிற ஸ்லிங் பேக், லேப்டாப் போட்டு போகிற இல்லை ஸ்லிங் இல்லை டோட் பேக், அது வாங்கி அதில் லேப்டாப் வச்சு எல்லாத்தையும் அதில் வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசை. ரொம்ப ரிசர்ச் பண்ணி அது என்னோடய பட்ஜெட் வந்து 1500 தான். அதில் அந்த ஸ்லிங் பேக் வந்து வாங்கிடணும், ஆஃபீஸ்க்கு அதை எடுத்துகிட்டு போகணுன்னு ரொம்ப தேடி வாங்கின பேக் இதுதான் என்னோடய ஆஃபீஸ் பேக். டெய்லி நான் இதான் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்குள்ளே என்னோடய லேப்டாப் இருக்குது, சார்ஜர் இருக்குது, ஹெட்செட் இருக்குது, அவங்க கொடுக்குற பெரிய ஹெட்செட் அண்ட் மவுஸ் இருக்குது, கொடை இருக்குது, வாட்டர் பாட்டில் இருக்குது, அப்புறம் என்னோடய டெய்லி பர்சனல் ஹெட்செட் இருக்கும். அது இல்லாமல் நான் ஆஃபீஸ்க்கு போய் சும்மா இது தலைலாம் வாடுறதுக்காக சீப்பு, எதனா வந்து சும்மா டச்சப் அது எல்லாமே இதில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் அதோட யூஸ் கேஸோடு காட்டணுன்றதுக்காக அதை எடுக்காமலே இருப்பாங்க. எல்லாமே உள்ளதாக இருக்குது.
வாட்டர் பாட்டில் இருக்கும், கொடை இருக்கும், லேப்டாப்க்கு ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸியாக வாங்கணும்னு ஆசை, அதே டைம் ஒரே கலர் மோனோட்டோனாக வாங்கணும்னு ஆசை. அதனால் ரொம்ப தேடி இது மினி வெஸ்ட்னு ஒரு பிராண்டு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்களோட வெப்சைட்டில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. அமேசானில் ஒரு 1755 இருந்தது. ஆனால் ஆஜியோவில் 1500 சம்திங் தான் இருந்தது. உடனே நான் போட்டேன். சேம் பிராண்ட் தான், மினி வெஸ்ட் சம்திங். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பேக். இது இப்போ ஒரு 7 மாதமாக நான் போட்டு அடிச்சிட்ருக்கேங்க. டெய்லி தான் எடுத்துகிட்டு போவேன், அது பாட்டுக்கு வருது. பார்ப்போம் நான் எவ்வளோ நாள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்கிட்ட இருக்கிற டோட்டல் ஹேண்ட்பேக் கலெக்ஷன். இதோட ஆன்லைனில் வாங்கின பேக்ஸ் எல்லாத்தையுமே நான் முடிஞ்ச அளவு அதை ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி நேம் போட்டு, அதாவது ரெட் வெல்வெட் பேக் அப்படின்னு இது போடுறதோ, இல்லை பேர்ல் பேக் அப்படின்னு இது மென்ஷன் பண்ணி அதோட லிங்க் கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக அது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கிடைக்கலன்னா எனக்கு மேபி அது இப்போது ஸ்டாக்கில் இல்லை பழைய பேக்ஸாக இருந்ததுன்னா அதை நான் ஜஸ்ட்டு மென்ஷன் மட்டும் பண்ணுறேன். நான் வாங்கின ப்ரைஸ்க்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ஜென்ரலாக எந்த மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் ஹேண்ட்பேக்கோட ஃபேனாக எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.